வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்னுடைய ஜாவா 42 2020 மாடல் டபுள் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டியை சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சேலத்துலேருந்து சென்னைக்கு வந்தோடனே எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ சேலத்தில் எவ்வளோ கிலோமீட்டர்னா பொங்கல் லீவுக்காக சென்னையிலேருந்து சேலம் வந்தேன். இப்போ எத்தனாயிரம் கிலோமீட்டர்னா 6642 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டி நான் இப்போ சென்னைக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். சென்னைக்கு வந்தாச்சு. சென்னை வந்த உடனே வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். வண்டியோட லுக்கு பாருங்கள். எந்த இடத்துலையும் ரஸ்ட்லாம் இருக்காது, துரு பிடிச்சிருக்காது. மேக்ஸிமம் வண்டியோட டிஸ்க் பேடு பாருங்கள், எந்த தேய்மானமும் இருக்காது. இந்த டிஸ்க் பேடும் பாருங்கள், எந்த தேஞ்சே இருக்காது. வண்டியில் எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் இது வரைக்கும் மாற்றினதே இல்லை. வண்டி 2020 எடுத்தது, இப்போ 2025 ஆகிடுச்சு. வண்டி டூரிங் பர்பஸ்க்காக தான் எடுத்தது. வண்டி எடுத்து 3 மாதத்துலேயே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் எடுத்துகிட்டு டூர் போகலை. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பைக் டூர்லாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. வண்டி எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா சேலத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு 6977 அப்படின்னா 335 கிலோமீட்டர் வந்திருக்குது சேலத்துலேருந்து இங்கே. நீங்கள் புது வண்டி ஜாவா இப்போ எடுக்கிறீங்கன்னா 2025 2,31,000 வரைக்கும் ஆன்ரோடு ப்ரைஸ் இருக்குது சென்னையில். இந்த வண்டி ஜாவாவோட ஃபஸ்ட் சர்வீஸே 5000 கிலோமீட்டர் தான். இந்த வண்டி 7000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த வண்டியோட பீட் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்சைடு கூட இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள். வண்டியோட ஃபைனல் ப்ரைஸ் 1,50,000 1,20,000 கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். எல்லா நாளும் ஈவினிங் to 7:30 ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பண்ணுங்கள்.